1971 வெறும் 13 நாட்களில் பாகிஸ்தானை 93,000 படை வீரர்களுடன் சரணடைய வைத்து வங்கதேசம் எனும் நாட்டையே உருவாக்கி தந்தவர் இரும்பு மங்கை இந்திரா காந்தி. போரில் இந்திய படைகள் மேற்கு பாகிஸ்தானில் 15,010 கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றின. டாக்கா இப்போது சுதந்திர தேசத்தின் சுதந்திர தலைநகரம் என்று 16 டிசம்பர் 1971 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அறிவித்தார். வெற்றியின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி இந்திய இராணுவத்தின் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதற்கு பெயர்தானே போர். எமர்ஜென்சி காலத்தை மட்டும் அடிக்கடி குறை கூறும் பிரதமர் மோடி அவர்களே, எதிரிகளை வீழ்த்திய சரித்திரத்தையும் பேசுங்க பார்ப்போம். நமக்குத்தான் நாட்டுக்கு நல்லது செய்த சரித்திரமே இல்லையே. அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆணையிடும் காலம் மாறிவிட்டது என பாகிஸ்தான் போரின் போது வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திரா காந்தி எங்கே? சமாதானத்தை கூட அமெரிக்கா அறிவிக்கும் நிலையில் உள்ள பாரதிய ஜனதா அரசு எங்கே? பாகிஸ்தானை மண்டியிடச் செய்து வெற்றியுடன் சிங்கம் போல நடந்து வரும் அன்னை இந்திராவின் வெற்றி நடையை பாருங்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, மிகப்பெரிய ஆளுமை என்பதன் முழு அர்த்தம் விளங்கும். இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா. அன்னை இந்திரா இந்தியாவின் பெருமை.